பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, சகோதர சகோதரிகள், உறவினர்கள், இது ஒரு குடும்ப கூட்டு உறவு. இங்கே சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அன்பு நிறைய இருக்கும். இந்த உறவிலே தான் பிறக்கிறோம், வளர்கிறோம், கற்றுக்கொள்கிறோம், வாழ்கிறோம். ஆனால் இயேசு இன்றைக்கு நற்செய்தியில் சொல்வார், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவரே என் சகோதரனும் சகோதரியும் தாயுமாவார் என்று. இப்படிப்பட்ட ஒரு உறவிலே வாழ்கின்ற நாம் இயேசுவோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டுமென்றால் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். பல வழிகள் இருக்கிறது. பங்கிலே நடைபெறுகிற பொது பணிகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். இயேசுவின் பெயரால் யாருக்கும் உதவி செய்யலாம். துறவிகளாகலாம், குருக்களாகலாம். குடும்ப உறவை தாண்டி இயேசுவின் பெயரால் இந்த உறவு வளர்ந்து கொண்டே போகும். பல மனிதர்களிடமிருந்து அன்பு கிடைக்கும். பல மனிதர்களுக்கு இயேசுவின் போதனையை வாழ்ந்து காட்டி வழிநடத்த முடியும், போதிக்க முடியும். ஒரு நாள் முகமுகமாய் கடவுளோடு இருக்கிற பொழுது இந்த உறவெல்லாம் அழிந்து போய் கடவுளுடைய பிள்ளைகள், இயேசுவுடைய சகோதர சகோதரிகள் என்ற ஒரு நிலை மட்டும் வரும். அதுதான் இலக்கு, அதுதான் நம்முடைய பயணம். அதற்கு தயாரிக்க கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவோம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.